வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கனடாவுக்கான அமெரிக்க தூதர் கனடிய பிரஜைகளுக்காக கனடிய அரசு வெளியிட்டு பயண ஆலோசனையை மறுத்து வருகிறார். அமெரிக்கா தமது நாட்டுக்கு வரும் கனடியர்களுக்கு எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் தொல்லை கொடுப்பதில்லை என்கிறார். முக்கியமாக கனடியர்களின் தொலைபேசிகளை ஆய்வு செய்வதாக கூறப்படும் கூற்றுக்களை மறுக்கும் அவர், கனடாவுக்கு பயணம் செய்யும் சில அமெரிக்கர்கள் கனடிய எல்லையில் கடுமையாக நடத்தப்படுகிறார்கள் என்கிறார். கனடிய எல்லையில் அமெரிக்கர்கள் கடினமான நேரத்தை எதிர்கொள்கிறார்கள் என்றும் வாதிடுகிறார். அமெரிக்க தூதர் பீட் கோல்ஸ்ட்ரா, கனடியர்கள் அமெரிக்காவுக்கு வந்து முதலீடு செய்ய தங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த கனடிய டாலர்களை அமெரிக்க வர்த்தகங்களில் செலவிட நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஒரு கனடிய பிரஜைக்கு அமெரிக்காவுக்குள் நுழைந்ததில் ஏமாற்றம் அளிக்கும் அனுபவம் இருந்தால் அது நடந்ததை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது ஒரு தனி நபருக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்றும் அது ஒரு வழக்கமான நிகழ்வு அல்ல என்றும் நான் கூறுகிறேன் என்றார். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், கனடியர்கள் அமெரிக்கா செல்வதை முடிந்தவரை தவிர்க்கிறார்கள். அமெரிக்க தொடர்புகள் எதையும் அவர்கள் விரும்பவில்லை என்பதை கருத்து கணிப்புகள் தெளிவாக காட்டுகின்றன. அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதை மட்டுமின்றி அமெரிக்க பொருட்களை வாங்குவதையே கனடியர்கள் நிராகரிக்கிறார்கள். பை கனடியன் அல்லது கனடிய பொருட்களை வாங்குங்கள் இயக்கம் முன்னபோதையும் விட வலிமையாக மாறியுள்ளது. கனடாவில் 10 பேரில் 7 பேர் ஷாப்பிங் செய்யும் போது உள்நாட்டு பொருட்களை தேடுகிறார்கள். அத்துடன் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தவிர்க்க லேபிள்களை மிக கவனமாக பார்க்கிறார்கள் என்று ஒரு விவரிப்பு ஆராய்ச்சி கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. பல கனடிய சூப்பர் மார்க்கெட்கள் நாம் அமெரிக்க தயாரிப்புகளை விற்பதில்லை என்று எழுதி வைக்கும் அளவுக்கு நிலைமையை கொண்டு சென்றுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவுக்கு செல்லும் கனடியர்களுக்கு ஒட்டாவா தனது பயண ஆலோசனையை புதுப்பித்தது. அமெரிக்காவில் நுழைவு மறுக்கப்பட்டால் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்களை எச்சரித்தது. அமெரிக்க எல்லையில் கனடியர்களின் மின்னணு சாதனங்கள் உட்பட அனைத்திலும் ஆய்வு எதிர்பார்க்கப்படுகிறது என்று கனடிய அரசு வெளியிட்ட புதிய பயண வழிகாட்டுதல் கூறுகிறது. எல்லையில் கனடியர்கள் தீவிர கண்காணிப்பை எதிர்கொள்வதாகவும், தொலைபேசிகள் சோதனை செய்யப்படுவதாகவும், சில சந்தர்ப்பங்களில் தடுத்து வைக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்துள்ளன. அமெரிக்க தூதர் ஹோக்ஸ்ட்ரா, கனடிய மற்றும் அமெரிக்க கொடிகளுக்கு முன் தாம் நிற்கும் புகைப்படத்துடன் கூடிய அறிக்கையில் தொலைபேசிகள் உட்பட மின்னணு சாதன தேடல்கள் குறித்த கவலைகள் உண்மையில் அடிப்படையானவை அல்ல என்று தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு வருவது கனடியர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. தொலைபேசிகள் உட்பட மின்னணு சாதனங்களை தேடுவது ஒரு நல்ல ஆதாரம் உள்ள பயம் அல்ல. நாங்கள் அதை செய்வதில்லை. அமெரிக்கா உங்களை வரவேற்கும் இடம் என்று அவர் கூறினார். கனடாவை பற்றி சில அமெரிக்கர்கள் இதே போன்ற எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அது பற்றி கூறிய அவர், கனடாவுக்குள் வரும் அமெரிக்கர்களிடமிருந்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கனடிய எல்லைக்கு வந்தபோது எங்களுக்கு அன்பான வரவேற்பு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறியதாக அமெரிக்க தூதர் தெரிவித்தார். கனடாவுக்கு வரும் அமெரிக்க பயணிகளிடமிருந்து வரும் இந்த கூற்றுக்கள் தன்னிச்சையான தொலைபேசி தேடல்கள் மற்றும் நீண்டகால தடுப்பு காவல் ஆகியவற்றை உள்ளடக்கியதா என்று கேட்டபோது, அமெரிக்கர்கள் கனடிய எல்லை சேவைகள் நிறுவனம் குறித்து தூதரகத்தில் புகார் அளித்ததாக தூதரக வழக்குகள் உள்ளன என்று ஹோக்ஸ்ட்ரா கூறினார். சரி, இது ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு நடந்த நிகழ்வாக இருக்கலாம் என்று நாங்கள் கூறியுள்ளோம். ஒரு கனடிய எல்லை சுங்க அதிகாரி ஒரு மோசமான நாளை அனுபவித்திருக்கலாம். அதனால் அவர் அமெரிக்க பிரஜை ஒருவரை அப்படி நடத்தி இருக்கலாம் என்று அவர் கூறினார். கனடியர்களாகிய நீங்கள் அமெரிக்காவுக்கு வரப்போவதில்லை என்று முடிவு செய்தால் அது உங்கள் முடிவு. நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள். அமெரிக்காவில் பார்க்க சிறந்த விஷயங்கள் உள்ளன என்று அமெரிக்க தூதர் ஹோக்ஸ்ட்ரா கூறினார். பொதுவாகவே கோடை காலங்களில் அமெரிக்காவுக்கு செல்லும் கனடியர்களால் எல்லை சுங்க சாவடிகளில் நீண்ட வரிசையில் கார்கள் நிற்கும். இப்போது எல்லை பகுதி வெறிச்சோடி போய் காணப்படுகிறது. அமெரிக்கர்கள் என்ன சொன்னாலும் கனடியர்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்பதையே நடைமுறை காட்டுகிறது. தேவை சரிவு காரணமாக விமான நிறுவனங்கள் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விமானங்களை குறைத்து வருகின்றன. மேலும் பிப்ரவரியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விமானங்களில் கிட்டத்தட்ட 40% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிளைட் சென்டர் டிராவல் குரூப் கனடா தெரிவித்துள்ளது. கனடிய ஆய்வுகள் சங்கத்திற்காக லெகர் மார்க்கெட்டிங் மே மாத தொடக்கத்தில் நடத்திய ஆய்வில் பதிலளித்தவர்களில் 52% பேர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் அனைத்து கனேடியர்களும் அமெரிக்கா செல்வது இனி பாதுகாப்பானது அல்ல என்று கருதுகின்றனர். 29% பேர் உடன்படவில்லை. 19% பேர் தாங்கள் உறுதியாக இல்லை என்று கூறியுள்ளனர். CNN தொலைக்காட்சியின் கனடிய செய்தியாளர் கிறிஸ்டியன் அமன்பு வெளியிட்ட தகவலில், கடந்த மாதம் நான் அமெரிக்கா செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது வடகொரியாவுக்கு செல்வது போல் உணர்ந்தேன். எந்த தனிப்பட்ட தகவலையும் எடுத்துச் செல்லாத பேர்னர் தொலைபேசியுடன் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருந்ததாக கூறினார். கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக மோதல்கள் மற்றும் இருதரப்பு வரி விதிப்புகள் அமெரிக்கா சார்பானவை. அமெரிக்கா சீன பொருட்கள் மீது வரி விதித்து அண்டை நாடான கனடாவையும் அதை பின்பற்ற அழுத்தம் கொடுத்தது.
ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசு அதற்கு பணிந்ததால் கனடிய பொருட்களுக்கு சீனா வரி விதித்தது. ட்ரம்பின் வருகை பின் இப்போது அதிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கனடிய பிரதமர் மார்க் கார்னியும் சீன பிரதமர் லீ கியாங்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கடியை தீர்க்க இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனோலா மற்றும் கடல் உணவு உட்பட விவசாயம் மற்றும் வேளாண்மை உணவுப் பொருட்களை பாதிக்கும் சீன இறக்குமதி வரிகள் தொடர்பாக சீன பிரதமர் லீயுடன் பேச கனடிய பிரதமர் கார்னி வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதாக பிரதமரின் அலுவலகம் அறிக்கை கூறுகிறது. இந்த வாரம் நடைபெற்ற வர்த்தக அமைச்சர்கள் சந்திப்பை அவர்கள் வரவேற்றனர். இதன்போது கனடாவும் சீனாவும் நிலுவையில் உள்ள வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்க கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக ஆணையம் JETC-யை விரைவில் கூட்ட ஒப்புக்கொண்டதாக அறிக்கை மேலும் கூறுகிறது. மார்க் கார்னி பிரதமரான பின் சீன தலைமையுடனான கார்னியின் முதல் உரையாடல் இது என்பதை பிரதமரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று ஒரு நேர்காணலில் கனடாவுக்கான சீன தூதர் வாங் டி இரு நாடுகளுக்கும் இடையிலான சமீப கால வர்த்தக பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கார்னி அரசாங்கத்தை விரைவில் சந்திக்க சீனாவின் விருப்பத்தை தெரிவித்தார். கடந்த அக்டோபரில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசாங்கத்தின் கீழ் கனடா அமெரிக்க வழியை பின்பற்றி சீன மின்சார வாகனங்கள் மீது 100% வரியை விதித்தது. நியாயமற்ற முறையில் குறைந்த விலையில் மின்சார வாகனங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெய்ஜிங் உலகளாவிய வர்த்தகத்தை சிதைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அதை கனடிய அரசும் அப்போது ஏற்றுக்கொண்டு சீன மின்சார வாகனங்கள் மீது 100% வரியை விதித்தது. அதைத் தொடர்ந்து கனடாவின் கனோலா எண்ணெய் மற்றும் கனோலா உணவு மீது 100% வரியை விதித்து சீனா பதிலடி கொடுத்தது. அத்துடன் கனடிய விவசாய பொருட்களுக்கான பல வரிகளையும் விதித்தது. 2024ஆம் ஆண்டில் சீனாவுக்கு கனடாவின் மொத்த கனோலா ஏற்றுமதி கிட்டத்தட்ட $5 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டது. சீனா கனடாவின் இரண்டாவது பெரிய கடல் உணவு சந்தையாகவும் உள்ளது. இப்போது அமெரிக்கா கனடிய இறக்குமதிகளுக்கும் வரி விதித்துள்ளது. அதனால் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட தரப்புகள் தமக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இதன் மூலம் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் விரோதி என்ற அந்தஸ்தை நோக்கி நகருகிறது. சீனாவுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தவும் அந்த வரிகளை நீக்கவும் கனடிய மாகாணங்களின் முதல்வர்கள் பிரதமர் கார்னிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்த வாரம் சஸ்கடூனில் நடந்த மாகாண முதல்வர்கள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட கனடிய விவசாயம் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் மீதான சீன வரிகளை நீக்குவதற்கு மத்திய அரசு அவசரமாக செயல்பட திட்டமிட்டுள்ளதாக கார்னி கூறினார். கனடிய அரசாங்கம் அதன் சீன சகாக்களுடன் அமைச்சர் மட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் அந்த விவாதங்களை தொடருவோம் என்று பிரதமர் கார்னி செய்தியாளர்களிடம் கூறினார். கனடாவுக்கான சீன தூதர் கடந்த மாதம் CTV கேள்வி நேரத்தில் பேசிய போது கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அமெரிக்காவால் ஏற்பட்ட கடந்த கால பதட்டங்களை ஒப்புக்கொண்டார். ஆனால் சீனா முன்னேற தயாராக இருப்பதாக தெரிவித்தார். எங்கள் உறவை மீண்டும் சரியான பாதையில் கொண்டுவர கனடாவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் என்று வாங் கூறினார். கனடாவில் உள் மாகாணங்களில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் கனடிய ஆயுதப்படைகள் வடமேற்கு ஒன்டாரியோவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சாண்டிலேக் ஃபர்ஸ்ட் நேஷன் அருகே அவசரகால விமான போக்குவரத்து வெளியேற்றங்களுக்கு உதவுவதற்காக கனடிய ராணுவ துருப்புகள் மற்றும் விமானங்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எக்ஸில் ஒரு பதிவில் அறிவித்தார். அதில் அவர், இந்த தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். நாங்கள் உங்களுக்காக இங்கே இருக்கிறோம். கனடியர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க தேவையான ஒவ்வொரு வளத்தையும் திரட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் எழுதினார். வேகமாக பரவி வரும் தீயை சமாளிக்க மத்திய அரசின் உதவிக்கு ஒன்டாரியோ மாகாணம் கோரிக்கை விடுத்திருந்தது. கனடிய அரசாங்கத்தின் தீப்பரவல் வரைபடத்தின்படி கனடாவின் பல பகுதிகளில், குறிப்பாக ஒன்டாரியோ, மனிடோபா, சஸ்காட்சுவான், அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கட்டுப்பாடற்ற காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மனிடோபா மாகாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். டொரண்டோ நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளிக்கிழமை முதல் மிக மோசமான காற்றுத்தரம் இருந்தது. ஏனெனில் மனிடோபா மற்றும் சஸ்காட்சுவானில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை தெற்கு ஒன்டாரியோவில் பரவியது. வெள்ளிக்கிழமை உள்ளூர் காற்றுத்தர சுகாதார குறியீட்டில் நகரம் 10+ புள்ளிகளை பெற்றது. அதாவது குடியிருப்பாளர்கள் மிக அதிக ஆபத்தில் இருந்தனர் என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது.